நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அம்மா ஐயோ அம்மா அம்மா நீங்க ஏமா இங்க வந்து நிக்கிறீங்க? அப்பா வராருன்னு வெளிய பாத்துட்டு இருந்தம்மா. ரூம்ல இருந்தப்போ அப்பா கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. அம்மா வாங்கம்மா. அப்பா கூப்பிட்டாருமா. அம்மா வாங்க. என்ன வந்து பாக்க சொன்னாரு. யாரும் கூப்பிடலம்மா. நீங்க வாங்க. அப்பா கூப்பிட்டாருமா. மன பிராந்திமா. இப்ப வந்துருவாரு. உள்ள வாங்கம்மா. அப்பா வந்துருவாருல்ல. அப்பா வருவாருமா. நீங்க முதல்ல உள்ள வாங்க. அப்பா வந்துருவாருல்ல. நீங்க வாங்க. அப்பா என்ன கூப்பிட்டாருமா. நீங்க பாட்டுக்கு எங்கம்மா போனீங்க? நீ கொஞ்சம் சும்மா இருக்கா? அம்மா எங்கேயும் வெளியே போகல. நீங்க வாங்க. நந்து, உங்களுக்கு என்ன வேணும்? என் தம்பிதான். அவர்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், கொஞ்சம் வர சொல்றீங்களா? அவன் இங்க இல்ல. எங்க போயிருக்காரு? எனக்கு அத பத்தி எதுவும் தெரியாது. நல்லா இருக்கு. தம்பி விஷயத்துல நீ ரொம்ப பொறுப்பா இருக்கியம்மா. என்னாச்சு சார்? நீங்க இன்னொரு அக்காவா? ஆமா. உங்க தம்பி இப்போ அடிதடியில இறங்கிட்டா தெரியுமா? உங்க மேனேஜர் கணேசனை அடிச்ச அடியில பல்லே உடைஞ்சிருச்சு. அவர் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. நீங்களா வெளியில அனுப்புறீங்களா இல்ல நான் உள்ள போய் பார்க்கட்டுமா? அவன் வீட்ல இல்ல சார். காலையிலேயே வீட்டு விட்டு கிளம்பிட்டான். எங்க இன்ஸ்பெக்டர் தான் பாத்துட்டு வர சொன்னாரு. அவர் வந்த உடனே ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க, சரியா? பயப்படலாம். தம்பியை பத்தி சொன்னதை கேட்டல. வீட்டுக்கு போலீஸும் வந்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்பவும் அவன் பேர்ல புது கிரிமினல் கேஸ் வந்திருக்கு. இனி போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் முக்கியமான குற்றவாளிகள் போட்டோல அவன் போட்டோவும் இருக்கும். நம்ம தம்பியை பத்தி இப்படி பேச உனக்கு எப்படி மனசு வருது? நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு தம்பி. தம்பின்னு சொல்லி என்னடி பிரயோஜனம்? தொந்தரவை தவிர அவன் எனக்கு வாழ்க்கையில எதுவுமே பண்ணது கிடையாது. அவன் நல்லவன் கிடையாதுங்கிற விஷயத்த ஏற்கனவே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அன்னைக்கு என் வீட்டுக்கார் மட்டும் காப்பாத்தலன்னா போதைப் பொருள் கடத்தல் வழக்குல அவன் உள்ள இருந்திருப்பான். கடைசியில காப்பாத்த வந்தவரையே குற்றவாளி ஆக்கிட்டீங்க. இதை இப்ப போய் கேஸ்ன்னு சொல்ல முடியுமா? இப்ப அவனை ஜாமீன்ல யார் வெளியே எடுக்க போறாங்கங்கறத பார்க்க தானே போறேன். நீ இந்த விஷயத்த அம்மா கிட்ட போய் சொல்லாதக்கா. இத கேட்டு அவங்க ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. நான் சொல்லுவேன். அம்மா இத தெரிஞ்சுக்கணும். அவன் இப்ப பண்ணது சரின்னு நீ நினைக்கிறியா? கிட்டத்தட்ட 30 வருஷம் நம்ம குடும்பத்துக்காகவே ஓடா உழைச்சவரு, அவனை தூக்கிக்கிட்டு நடந்தவரு, அந்த எண்ணம் கூட இல்லாம அவர் அடிச்சிருக்கானே. அப்பாவோட வயசு அவங்களுக்கு நாவது நினைச்சிருக்கணும். எதுவும் தெரியாம அந்த ஆளை பத்தி பெருமையா பேசாத. அந்த ஆள் அந்த அளவுக்கு நல்லவன் இல்ல. நந்து அவரை அடிச்சிருந்தா அது தப்புதான். பஸ் ஆக்சிடென்ட் தெரியாம நடந்ததெல்லாம் கிடையாது. அந்த டிரைவரை வச்சு அப்படி பண்ண வச்சிருக்காங்க. யாரு? அது யாருன்னு தெரிஞ்சுக்கதான் கணேசனை பார்க்க நந்து போனான். நந்துவோட வாய் அடைக்கிறதுக்காக தான் கணேசன் இப்படி ஒரு பொய் கேஸ கொடுத்திருக்காரு. 30 வருஷமா இந்த குடும்பத்துக்காக ஓட உழைச்சாருன்னு சொன்னல. கூட பிறந்த தம்பியா நினைச்ச நம்ம அப்பாவை தான் அவர் இப்படி ஏமாத்தி இருக்காரு.
அவ தம்பி என்ன பண்ணாலும் அதை சரின்னு சொல்ல வந்துருவா. எனக்கு என்ன, நாளைக்கு அவன் பக்கா கிரிமினல் ஆக போறான். என் வீட்டுக்காருக்கு கால் பண்ணி முதல்ல சொல்லணும். இப்ப எதுக்கா நீ போலீஸ் வந்துட்டு போனாங்க? போலீஸ் வந்துட்டு போன விஷயத்த திவாகர் அங்கிள் எங்க அப்பா கால் பண்ணி சொல்றாரு. அதான உடனே இங்க ஓடி வந்த. கருணா மாமாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? போலீஸ் வந்தது அதுக்காக இல்லம்மா, நந்துவை தேடிதான் வந்தாங்க. எதுக்காக நீ நந்துவை போலீஸ் தேடி வரப்போறாங்க? அப்பா இல்லாத நேரத்துல தேவையில்லாம எந்த பிரச்சனையும் பண்ணாதுன்னு நான் சொன்னேன். அந்த கணேசனை அவன் அடிச்சிட்டானா. அவரோட ஒரு பல்லு உடஞ்சிருச்சுன்னு போலீஸ் சொல்றாங்க. அவர் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காராம். நீங்க நந்துக்கு கால் பண்ணீங்களா? நந்துக்கு இந்த விஷயம் ஏதாவது தெரியுமா? நான் எதுவும் பண்ற நிலைமையில இல்ல. போலீஸ் இப்பதான் இங்க இருந்து கிளம்புனாங்க. இருங்க, நான் அவருக்கு கால் பண்ணி பாக்குறேன். வெளியூரில் இருக்காங்க நீ சொல்கிற, நாம் எங்கே போய் தேடுறது? போலீஸுக்கு கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு காட்டுக்குள்ளே எங்கேயாச்சும் இருப்பாரு. இப்போ எதுக்கு கால் பண்ண? நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? நான் கிரணை பார்க்க வந்திருக்கேன். போனை என்கிட்ட கொடு. இருங்க, நான் போன் உங்க அக்கா கிட்ட கொடுக்குறேன். உன்கிட்ட நான் படிச்சு சொன்னல, அப்புறம் ஏண்டா நீ அந்த கணேசனை அடிச்சியா? என்ன கணேசனை நான் அடிச்சனா? அப்படியெல்லாம் உங்ககிட்ட யார் சொன்னா? வேற யாரும் இல்ல, உன்னை தேடி இங்க போலீஸ் வந்தாங்க. நீ அந்த ஆளோட பல்ல அடிச்சு உடைச்சதா கேஸ் கொடுத்திருக்காரு. பயங்கரமா அடிச்சதால அவரு ஏதோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காராம். இதெல்லாம் முழு போய் துளசி அக்கா. நான் அவரை ஒண்ணுமே பண்ணல. என் கூட கண்டக்டர் ராமச்சந்திரன் அண்ணனும் இருந்தாரு. அப்பா எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு மட்டும்தான் நான் அவர்கிட்ட கேட்டேன். உன்னை இப்ப இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்த யார் இருக்கா? அப்பா எங்க இருக்காருன்னு கூட தெரியாது. எனக்கு இருந்த ஒரே தொன்னை நீதான். நீ இப்ப போலீஸ் கேஸ்ல மாட்டிக்கிட்ட. போலீஸ் கிட்ட நீ மாட்டினா உன்னை அடிச்சு கொன்னுடுவாங்க. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என்னாச்சுடா? என் மேல போலீஸ் கேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கணேசனோட பல்ல நான் அடிச்சு உடைச்சதா போய் கேஸ். பல்ல அடிச்சு உடச்சிட்டேன்னு சும்மா சொல்ல முடியாது. இது சாதாரண கேஸே கிடையாது. நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீ முதல்ல வண்டியில் ஏறு. இங்க நிக்கிறது ரொம்ப ஆபத்து. ஜெயன் சொன்ன வார்த்தைக்காக தான் நான் கருணாகரனை காப்பாற்ற முயற்சி பண்ணேன். ஆனா சந்திரன் அதை இல்லாமாக்கிட்டான். நீங்க இதுக்காக முயற்சி பண்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சதுமே இது இப்படிதான் இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. என்ன, நான் அதை வெளியே சொல்லாம விட்டுட்டேன். ஏன்னா நான் சொன்னா உங்களுக்கு பிடிக்காது. உங்க குடும்ப விஷயத்துல நான் எதுக்காக தலையிடணும்னு தான் விட்டுட்டேன். ஜெயினும் துளசி விஷயத்துல ஒதுங்கிடுறேன்னு சொன்னதுனால நான் விட்டுட்டேங்க. அதனாலதான் நீங்க முயற்சி பண்ணுங்கன்னு நான் அமைதியா இருந்துட்டேன். என் மனசு இப்ப துடியா துடிக்குது சைலேந்திரி. என் குற்ற உணர்ச்சி என்ன கொல்லுது. எல்லா தகுதியும் இருக்கிற பொண்ணு. அவளும் என்னோட உறவுதானமா. அவ வாழ்க்கைக்கே ஒரு பிரச்சனைனா அந்த வலி காலத்துக்கும் என் நெஞ்சிலேயே இருந்து கொல்லும்.
உங்க நல்ல மனசு எனக்கு தெரியுங்க. உங்க கூட நான் 28 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேங்க. நமக்குள்ள சண்டைங்கிற விஷயம் இத்தனை வருஷத்துல வந்ததே கிடையாது. ஆனா இப்ப நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுங்க. கருணாகரனை மாதிரியே நந்துவும் ஊரு விட்டு போயிடுவான் சைலேந்திரி. சந்திரன் ஒரு கழுகு மாதிரி. அவன் முரட்டு பிடியில இருந்து துளசியை காப்பாத்தணும்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு வழிதான் இருக்கு. வேண்டாங்க, அந்த வழியை பத்தி நீங்க என்கிட்ட சொல்லவே வேண்டாம். இருக்கிற நிலைமைய புரிஞ்சுக்காம நீங்க என்கிட்ட பேசாதீங்க. ஏற்கனவே ஒரு தடவை எல்லாரையும் கூப்பிட்டு அசிங்கப்பட்டிருக்கோம். இப்ப நம்மளும் பொண்ணு வீட்டுக்காரங்களை அசிங்கப்படுத்தக்கூடாது. இப்ப நிச்சயம் பண்ணிருக்க பொண்ணு நம்ம பையனுக்காக பிறந்தவ. அது கடவுளால நிச்சயிக்கப்பட்டதுங்க. நாம நினைச்சாலாம் மாத்த முடியாது. இனிமே தேவையில்லாம எதையும் பண்ணாதீங்க. உங்களை கேட்க மட்டும்தான் என்னால முடியும். நீங்க இவரை எங்க பாத்தீங்க பெரியப்பா? காலையில இருந்தே நாங்க 2 பேரும் ஒன்னாதனமா சுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆக்சிடென்ட்ல செத்து போனவங்க வீட்டுக்கெல்லாம் போய் நாங்க பேசிட்டு வந்தோம். கையில காலில் விழுந்து அவங்கள சம்மதிக்க வச்சிருக்கோம். சரி, நீங்க உள்ள வாங்க பெரியப்பா. சரி, நான் முதல்ல போய் பானுவை பாக்குறேன். நம்ம நினைச்ச மாதிரியே இங்க எல்லாமே நடக்குதுங்க. நாம இல்ல, நீ. உனக்காகத்தானே நான் இதெல்லாம் பண்றேன். இது உண்மையிலேயே ஒரு நல்ல டைம்ங்க. அந்த சாமியே நம்ம பக்கம் தான். இல்லனா இப்பன்னு பார்த்து அந்த நந்துவும் தலைமறைவாவானா? இப்ப யாருக்கு நல்ல டைம்னு நான் தனியா சொல்லணுமா என்ன? நீங்க உள்ள வாங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். நல்ல நேரம் உனக்கு இல்லடி, எனக்குத்தான். இது உனக்கு உண்மையிலேயே கெட்ட நேரம்டி. அம்மா, பெரியப்பா. என்னம்மா பானு, எப்படி இருக்க? நீங்க இங்க வந்துட்டீங்களா? சரியா போச்சு போங்க. உங்களை தேடிதான், உங்களை பார்க்கணும்னு அவர் இங்க இருந்து அங்க வந்திருக்காரு. நல்ல அண்ணன், நல்ல தம்பி. பெரியப்பா, இதான் இப்ப அம்மாவோட நிலைமை. அங்க வந்து உங்களை பார்த்து இவ விஷயத்துல ஒரு முடிவு எடுக்கணும்னு நேத்துல இருந்தே என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவளுக்கு 23 வயசு தாண்டிருச்சுல்ல, இதுக்கு மேலேயும் கல்யாணம் பண்ணாம இருக்க முடியுமா? வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னு சொல்லிட்டு இருந்தா இவ கிழவியா வீட்டுலதான் இருக்க வேண்டியிருக்கும். மானசிக்கும் சந்திரனுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவளை கல்யாணம் பண்ண அந்த ஜெயகிருஷ்ணன் ரொம்ப ஆசைப்பட்டான். பாஸ்கரனும் சைலேந்திரியும் எதிர்த்ததுனால இவளும் பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஆனா அவன் இவதான் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பப்ப இவளை தேடி இங்க வந்துருவான். இவளை என் கூட வந்துருன்னு சொல்லுவான். அம்மா கொஞ்சம் சும்மா இருங்க. நான் என்ன இவர்கிட்ட தானே சொல்றேன், ஊர்ல இருக்கவங்க கிட்டயா சொல்றேன்? ஆமா, நீ எதுக்காக இப்ப அழற? நீ இப்போ இப்படி சம்பந்தம் இல்லாம ஏதாவது பேசுனா அவ அழாம என்னமா பண்ணுவா? முதல்ல என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை புரிஞ்சுக்க. உங்க பஸ் ஆக்சிடென்ட் ஆனதுனால கொஞ்ச நாள் கருணாகரன் தலைமறைவா இருக்க போயிருக்கான். ஏதோ ஒரு ஃப்ரெண்டோட ஃபார்ம் ஹவுஸ்ல அவன் இருக்கிறான். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லார் வாழ்க்கையிலும் வருமா? அதுக்காக இப்படி மனசை தளர விட்டா எப்படிமா? நீ இந்த மாதிரி நடந்துகிட்டா பாவம் அந்த பசங்க என்னமா பண்ணுவாங்க? இந்த நேரத்துல இவங்களுக்கு ஆதரவா இருக்க வேண்டியவளே நீதான். கருணாகரனை திரும்ப கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் நாங்க பண்ணிட்டோம். இன்னும் 2-3 நாள்ல அவன் கண்டிப்பா வந்துருவான். நீ கொஞ்சம் நிம்மதியாயிருமா. நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன்.
துளசி நீ வாமா. ஆமா, நீங்க துளசி கிட்ட விஷயத்த சொல்லிட்டீங்களா? இன்னும் இல்லை. இதெல்லாம் நம்ம ஒன்றா உட்காந்து தானே பேசணும். நானும் சந்திரனும் சேர்ந்து ஒரு வக்கீல் முன்னிலையில் செத்துப்போன 4 பேரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசணும். கேஸே போட்டாலும் கருணாகரன் கிட்ட இப்போ சொத்தெல்லாம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த வக்கீலும் எங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணாருமா. ஒரு ஆளுக்கு 25 லட்ச ரூபா கொடுத்தா கேஸை முடிச்சிடலான்னு இப்போதைக்கு பேசியிருக்கோம். அதுக்காக கேஸ்ல ஆயிடாது. அது டிரைவர் பேர்ல இருக்கும். இது ஆக்சிடென்ட் கேஸ் தான். இருந்தாலும் நம்ம பஸ்ஸுக்கு இன்சூரன்ஸ் இல்லாதனால தான் இப்படியெல்லாம். 1 கோடி ரூபா நாம இப்ப ரெடி பண்ணி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். அதுவும் நாம சீக்கிரமா ரெடி பண்ணி ஆகணும். எவ்வளவு ஆகுதுன்னு பார்த்து என்னோட ஷேரை மட்டும் வித்துடலாம். அதுக்கு ஒரு ஆளை மட்டும் ரெடி பண்ணுங்க. அக்ரிமெண்ட்டை வச்செல்லாம் இப்ப கடன் வாங்க முடியாது. டக்குன்னு 1 கோடி ரூபா கொடுத்து வாங்க இப்ப யார் தயாரா இருப்பாங்க? உங்க எல்லாருக்கும் ஓகேன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த வீட்டையும் சுத்தி இருக்கிற இடத்தையும் நீங்க விற்கிறதா இருந்தா அதை நானே வாங்கிக்கிறேன். காராளி சிவராஜனோட மகன் சந்திரன் வாங்குறது அவமானமா நீங்க நினைச்சீங்கன்னா என் மனைவி மானசி பேர்லயே நான் அதை வாங்குறேன். இப்படி சொத்து கைமாறின விஷயம் ஊர்லயும் யாருக்கும் தெரிய போறதில்ல. உங்களுக்கெல்லாம் இதுல ஓகேன்னா உடனே ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஏற்பாடு நான் பண்றேன். அப்படியே இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். நான் இந்த வீட்டு மேல ஆசைப்பட்டு தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணணும்னு நாளைக்கு யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா உதவி பண்ண வந்தவனையே தப்பா பாக்குற காலம் இது. அதுக்காக தான் சொல்றேன். துளசி, இது ஒரு நல்ல முடிவாதாமா எனக்கு படுது. உனக்கு வேற ஷேரும் இருக்குல்ல. நந்துவும் தலைமறைவா இருக்கான். இனி அவனை எதிர்பார்த்தும் நாம எதுவும் பண்ண முடியாது. இந்த பிரச்சனை இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா பானுவோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். எப்படியாவது கருணாகரன் சீக்கிரமா திரும்ப வந்தாகணும். உங்க குடும்ப வீட்டை உங்க அக்கா பேர்ல தானே நீ எழுதி கொடுக்க போற. இத பத்தி நீ என்னமா சொல்ற? எனக்கு சம்மதம் தான் பெரியப்பா. இனி என்ன பண்ணணுமோ அதை நீங்களே பண்ணுங்க. அப்போ சந்திரா, நாம ஏற்கனவே யோசிச்சபடியே பண்ணிடலாம். இந்த வீட்டை மானசி பேர்லயே எழுதிக்கலாம். பண்ணிடலாம். அவ பேர்லயே ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். நான் தான் சொன்னேன்ல. அது இல்லை சந்திரா, வீடு நலன்னு வாயில சொன்னா பத்தாது. அதுக்கான மதிப்பு என்னன்னு நம்ம பேசணும்ல. அதை பத்தி விலாவரியா வெளியே போய் பேசிக்கலாம். வா. எங்க போனான்னு தெரியல. ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நேரத்துல அவன்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாம போயிடுச்சு. அப்பா இங்க இல்லைன்னு தெரிஞ்சும் தேவையில்லாம ஒரு கேஸ்ல போய் மாட்டிக்கிட்டான்.
ஏய், மறைஞ்சு வந்து இங்க யாருக்கு கால் பண்ற? நான் இப்ப யாருக்கு கால் பண்ண போறேன்? நந்து தான். நீ அவனுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னா அவன் இதுக்கு ஒத்துப்பான்னு உனக்கு தோணுதா? அவனோட பங்கை வித்து அப்பாவை இங்க வர சொல்லலான்னு தான் அவனும் சொல்லுவான். சொத்தை வித்துட்டு அவன் பணத்தை வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா? அவன் இதுல சம்மந்தப்பட்டானா அடுத்து இந்த விஷயத்துல எங்க வீட்டுக்காரர் ஒன்னும் தலையிட மாட்டாரு. அவனுக்கு கால் பண்ண கிடைக்கல. அவனால இனிமே இந்த ஊர்ல இருக்க முடியும் நீ நினைக்கிறியா? வயசான ஒருத்தரை போய் தேவையில்லாம அடிச்சு பல்ல உடைச்சிருக்கான். அந்த ஆள் இப்பவும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா தான் நான் கேள்விப்பட்டேன். அவனுக்கு ஜாமீன் கிடைக்கிறது கூட ரொம்ப கஷ்டம்தான். அவனுக்காக இப்ப யார் போக போறா? என் வீட்டுக்கார் இப்போ இப்படி சொன்னது ரொம்ப நல்லதுன்னு நீ நினைச்சுக்கோ. மூத்த மகன்ற நிலைமையில எப்படியும் எனக்கு வர வேண்டிய வீடு தானே. ஆனா ஏன் மேல இருக்க கோவத்தினாலதான் அப்பா அத உன் மேல எழுதி வச்சாரு. கல்யாணம் ஆகி போயிட்டேன்னா நீ உன் புருஷன் கூட நிம்மதியா வாழலாம். ஆனா காராளில நான் வாழ்ற வாழ்க்கைய பத்தி உனக்கே நல்லா தெரியும்ல. அது தெரிஞ்சதால தானே எனக்கு ஒரு பிரச்சனை உடனே நீ இங்க என்ன வர சொன்ன. இப்ப சொந்தமா கௌரவமா வாழ எனக்கு ஒரு வீடு கிடைச்சிருக்கு. ஆனா இது உன் வீட்டுக்கார் பணத்துல வாங்குற சொத்து தானே. அதனால என்ன? அவர் வீடு என் பேர்ல தானே வாங்க போறாரு. அதனால உனக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லைல்ல. உன் சொத்துல ஒரு பாதியை நீ எனக்கு தரேன்னு சொல்லியிருந்தல்ல. நீ வேணா அப்படி நினைச்சுக்கோ. அப்படி பார்த்தா இதெல்லாம் உனக்கு ஒரு நஷ்டமே கிடையாது. அவர் எனக்கு மட்டும்தான் அப்பா, அவளுக்கு இல்லைல்ல. கிரி, நீ கொஞ்சம் பொறுமையா இருற. நீ திரும்பி வர வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆமா, சரி வை. உங்களை இப்பவே கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் தரணும்னு தோணுது. பொண்ணு கொஞ்சன உடனே பல்ல காட்டுறவன் நான் கிடையாதுரே. உன் பிட்டை எல்லாம் என்கிட்ட போடாத. நீங்க இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வீட்டை என் பேர்லயே வாங்கி தருவேன்னு ஒரு தடவை நீங்க சொன்னப்போ சும்மா ஆசை காட்டதான் நீங்க சொல்றீங்கன்னு நான் நினைச்சேன். இப்பவும் நீங்க மனசு வச்சா எதுவா இருந்தாலும் சாதிப்பேன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க. நம்ம நல்லா பழி வாங்கிட்டோங்க. என்னை அவமானப்படுத்தினவங்க கிட்ட இருந்து எனக்கு உரிமையானதை நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்க. அதுவும் உங்க பணத்தை கொடுத்து. உங்களுக்கு என் மேல எந்த அளவுக்கு அன்பு இருக்குன்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். உனக்காக நான் இது கூட பண்ணலனா எப்படி? நீங்க என் பேர்ல வாங்கி கொடுத்த இந்த வீட்டுல தான் இனிமே எங்க அப்பா வாழ்ந்தாகணும். இதை விட நான் அவரை வேற எப்படி பழி வாங்க முடியும்? அவர் திடீர்னு மனசு மாறதுக்குள்ள பத்திரம் எழுதி ஆகணும். எதையும் கெடுக்க 4 பேர் வருவாங்கன்னு உனக்கு தெரியும்ல. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன வேணாலும் பெருமை பத்திக்க. நந்துக்கு தெரிய வந்தா அவன் கண்டிப்பா இதுக்கு சம்மதிக்க மாட்டான். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளேயே வர முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். நாளைக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடையும் நீங்க பண்ணுங்க. அப்ப நீ இதை பத்தி அவகிட்ட சொல்லிடு. எங்க சாப்பிட்டுட்டு போலாம்ல? சாப்பாடு விருந்தெல்லாம் அப்புறம், அதுக்கான டைம் வரும்போது நானே வந்து சாப்பிடுறேன். இவரை புரிஞ்சிக்கவே முடியலையே. இவர் எந்த நேரத்துல எப்படி நடந்து பாருன்னே தெரியல. விசாரிக்கிறேன்னு நீங்க சொன்னதுனால தான் நான் அதை பத்தி கேட்கவே இல்லை. கெமிஸ்ட்ரி டீச்சர் வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு பதிலா வேற ஒரு டீச்சரும் வந்துட்டாங்க. அது எப்போ? எனக்கு தெரியாது. உலக விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கிறது தப்பு இல்ல. ஆனா சொந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கிறது தப்பு தானே சார்? இல்ல நான் உங்க ஸ்கூலுக்கு வர்றது உங்களுக்கு உண்மையாவே பிடிக்கலையா? நீங்க ஏன் அந்த மாதிரி நினைக்கிறீங்க? நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க தப்பா நினைக்க கூடாது. இப்பவும் உங்க மனசுல நின்னு போன கல்யாணம் தான் இருக்கு. கண்டிப்பா நீங்க அதை மறந்துடுவீங்கன்னு தான் நான் நம்பினேன். ஆனா உங்களால இன்னும் அதை விட்டு வெளியே வர முடியல. அதை பத்தியெல்லாம் இனிமே நான் பேசவே கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க தான் எனக்கு அதை ஞாபகப்படுத்துறீங்க.
உன் இன்வெஸ்டிகேஷன் நல்லா இருக்கு. பழைய கதையெல்லாம் மறந்துடுங்கன்னு நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல. நீங்க கண்டிப்பா அதுல இருந்து வெளியே வந்துருவீங்க நான் நம்பினேன். இத ஒரு காதல் தோல்வியால நான் பார்க்கல. ஏன்னா உங்க 2 பேருக்குள்ள லவ் எல்லாம் இருந்தது இல்ல. இத வெறும் அவமானம் மட்டும்தானே நான் நினைச்சிட்டு இருந்தேன். உங்களுக்குள்ள அவ மேல ஏதாச்சும் காதல் இருந்துச்சா? நான் உங்களை ரொம்ப பெரிய புத்திசாலின்னு நினைச்சேன். மானசிக்கு என் மனசுல எப்பவுமே இடம் இருந்ததே கிடையாது. அந்த கல்யாணம் நின்னு போனதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்போ என்னதான் உங்க பிரச்சனை? ஒருத்தருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு இன்னொருத்தர் நினைச்சுக்கிட்டாங்கன்னா அப்புறம் எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் அந்த எண்ணம் மாறவே மாறாது. சரி வர. சொல்ல வேணும்னு தான் நினைச்சேன். என்னையும் மீறி சொல்லிட்டேன். ஃபீல் பண்ணுவாரோ? அவசரப்பட்டு நீ ஓகே சொல்லிட்டியோன்னு தோணுதுமா. ஒரு குடும்ப சொத்தை விற்கணுன்றது வேற யாருக்கும் விக்கலல்ல. அந்த வீட்டை வாங்க போறது அக்கா தானே. வெளியே வித்துட்டோன்னு யாருக்கும் தெரிய போறது இல்லைல்ல. கருணா மாமா திரும்ப வரும்போது சந்திரனுக்கு சொந்தமாக போற அந்த வீட்ல எப்படி இருக்க முடியும்? உங்க அக்காவோட குணத்தை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தான் நான் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். அப்பா வந்ததுக்கு அப்புறம் நாங்க அந்த வீட்ல இருக்க போறது இல்ல. நந்து பேர் மேல இருக்கிற சொத்தை வித்து உங்க அப்பாவை கூட்டிட்டு வர போறேன்னு அவன் என்கிட்ட சொன்னான். அதனால அந்த இடத்த பத்தி நான் சில பேர்கிட்ட பேசியிருக்கம்மா. ஆனா அப்பதான் அவன் கேஸ்ல மாட்டி தலைமறைவாயிட்டான். அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சா ஜாமீன் எடுக்கவாது முயற்சி பண்ணலாம். இது வரைக்கும் எங்க இருக்கானே தெரியல. அப்பா திரும்ப வந்தாதான் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு தெரியும். அப்பா வந்துட்டா அந்த கணேசன் கேஸ வாபஸ் வாங்கிடுவாரு. அவரு நஷ்ட ஈடா ஏதாவது கேட்டா அதையும் கொடுத்துடலாம். நானே குழம்பி போய் தான் இருக்கிறேன். உங்க பெரியப்பா இருக்கிறதுனால கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. உங்க அப்பா யாருக்காவது கால் பண்ணியிருந்தா எங்க மனசுல இருக்கிற சந்தேகம் தீர்ந்திருக்கும். அந்த சந்திரனை எப்பவும் நம்ப கூடாதுன்னு தான் நான் இப்படி சொல்றேன். பெரியப்பா இறந்து போன சொந்தக்காரங்களை பார்த்துட்டு வந்திருக்காரு. இது செஞ்சதுக்கு அப்புறமும் அப்பா திரும்ப வரலனாலும் பரவாயில்ல சார். எங்களால இறந்தவங்களுக்கு உரிய இழப்பீட்டை நாங்க கொடுத்தே ஆகணும். இல்லனா அவங்க குடும்பத்தோட கண்ணீருக்கு நாங்க பதில் சொல்லி ஆகணும். நீ சொல்றதெல்லாம் உண்மைதாம்மா. அப்ப நான் கிளம்பவா? அம்மாவை தனியா விட்டுட்டு எங்கேயுமே இப்ப போக முடியல. உங்ககிட்ட இத சொல்லிட்டு போகலான்னு தான் நான் வந்தேன். நான் வரேன். பாவம் துளசி இந்த சின்ன வயசுல இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறா. டேய் சந்திரா, துளசி மேல நீ வச்சிருக்கிற காதலுக்காக என்ன பண்ணலான் இருக்க? 1 கோடி ரூபாய்க்கு கருணாவோட முத பொண்ணுக்கு இளைய பொண்ணுகிட்ட இருந்து வீடையும் தோட்டத்தையும் வாங்கித்தர உனக்கு என்ன பைத்தியமா? இது பாரு சந்திரா, இது கயிறு மேல நடக்கிற மாதிரி. ஆமாப்பா, இது ஒரு ஆபத்தான விளையாட்டுன்னு தெரிஞ்சுதான் நான் விளையாடவே இறங்கியிருக்கேன். இப்ப மானசிக்கிட்ட எதுவுமே இல்ல. ஆனா துளசி அப்படி இல்ல. அவகிட்ட கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கு. நான் அதை வாங்கி மானசி கொடுக்கிறேன். அப்போ மானசியோட பழைய நிலைமைக்கு துளசி வந்துடுவா.
இந்த விளையாட்டுல அதான் நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இனி காலம் முழுக்க மானசி அவ வீட்டுல தான் இருப்பா. டேய் ஏண்டா, அப்படின்னா அந்த வீட்டை நீ ஓம் பேர்ல எழுதி வாங்கியிருக்க வேண்டியதானே? அப்படிதான்டா அவங்கள பழி வாங்கணும். கருணாகரன் வீட்டுக்குள்ள போய் ராஜா மாதிரி இருக்கணும்ன்றத என்னோட ஆசை. அப்பா, வீட்டை மானசி பேர்ல வாங்குறங்கிறதுக்காக நான் செலவு பண்ற பணம் எதுவும் வீணா போகாது. வீட்டை மானசி பேர்ல வாங்குறதுனால தான் 1 கோடி ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆனா எப்படியும் அது 1.5 கோடி ரூபாய் வரும். ஆதாயம் இல்லாம நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா? வீடு அவ பேர்ல இருந்தாலும் அதை விற்க வேண்டிய நேரத்தில் எப்படி விற்கிறதுன்னு எனக்கு தெரியும். துளசி அக்கா, துளசி அக்கா, நந்து நீயா? சத்தம் போடாம வெளியே வாக்கா. நந்து, நீ இவ்வளவு நாள் எங்கடா இருந்த? மெதுவாக்கா. சந்திரன் இங்க இருக்கானா? அப்படி அவன் இங்க இருந்தா நான் வந்த விஷயத்த கண்டிப்பா போலீஸ் கிட்ட சொல்லிடுவான். அந்த ஆள் ராத்திரி வரமாட்டாரு. அவ இங்கதான் இருக்கா. உனக்கு நான் எத்தனை தடவை கால் பண்ணேன்? நான் தான் தலைமறைவா இருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னல. நான் வெளியே வந்தாலே என்ன போலீஸ் பிடிச்சிருவாங்க. ஜாமீனுக்காக தான் நான் இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்றத கவனமா கேளு. நான் ஒரு ஃப்ரெண்டை போய் பார்த்தப்பதான் சந்திரனோட வலையில நீ விழுந்திருக்கன்னு கேள்விப்பட்டேன்க்கா. கண்டிப்பா இதுக்கு நீ ஒத்துக்கவே கூடாது. இந்த வீட்டை வாங்குறது மனசியோட பேர்ல தானே? அதுதான் அந்த சந்திரனோட திறமை. அந்த ஆள் வாங்குறேன்னு சொன்னா நீ இந்த வீட்டை அவரோட பேருக்கு எழுதி கொடுப்பியா? அதை விடுக்கா, பெரியப்பா ஒத்துப்பாரா? அது நடக்காதுன்னு சந்திரனுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் மானசி அக்கா பேர்ல வாங்க போறேன்னு சொல்லி அந்த ஆள் நல்லா கேம் ஆடுறான். வீடு மானசி அக்கா பேருக்கு மாறிடுச்சுன்னா சந்திரன் இங்கேயே வாழ ஆரம்பிச்சிடுவான். இதை எதையுமே புரிஞ்சுக்காம ஏன்க்கா முட்டாள் மாதிரி நடந்துக்கிற? அப்பாவை கூட்டிட்டு வர பணம் வேணும்ல. இப்போ 1 கோடி ரூபாய்க்கு எங்க போறது? அப்பா திரும்பி வந்ததும் நம்ம வேற ஒரு வீட்டுக்கு போயிடலாம். நமக்கு இந்த வீடு போயிடுமே தவிர வேற எதுவும் மாற போறது இல்ல. நமக்கு நம்ம அப்பா தானே முக்கியம். பெரியப்பா இப்ப நம்ம கூட இருக்கிறதுனால எந்த சதியும் நடக்க போறது இல்ல. இந்த வீட்டை இழக்கிறத அப்பா கண்டிப்பா தாங்கிக்க மாட்டாருக்கா. நான் ஜாமீன்ல வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கா. அதுக்காக நான் பல வழியில முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை நாளைக்கே ஜாமீன் கிடைக்கலாம். அதுக்கப்புறம் என் பேர்ல இருக்க ஷேரை வித்து நம்ம காம்பன்சேஷன் கொடுத்துடலாம்க்கா. நினைச்ச உடனே உன்னோட சொத்தை வித்துற முடியுமா? அதுக்கு இன்னும் நிறைய நாள் ஆகும்ல. நீ இப்ப எதையும் நினைச்சு கவலைப்படாத. சந்திரனுக்கு மட்டும்தான் அப்பா இருக்கிற இடம் தெரியும். அதனால அந்த ஆளை பகச்சிக்க கூடாது. இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? சந்திரன் ஒரு நாளும் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான். நமக்கு துரோகம் தான் பண்ணுவான். இங்க பாருக்கா, நீ ஒரு தடவை அந்த ஆள் போன்ல அப்பா கிட்ட பேசி இருக்கலாம். ஆனா அப்பா இப்ப அங்கதான் இருக்காருங்கிறதுக்கு என்னக்கா ஆதாரம் இருக்கு? நான் ஒன்னும் அவ்வளவு முட்டாள் கிடையாது. நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நான் சந்திரன் கிட்ட ஒரு விஷயத்த கேட்க போறேன். அதுக்கு அந்த ஆள் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நான் இங்க இருந்து கிளம்புவேன். துளசி, நான் வர துளசிக்கா, இங்க இருந்தா பிரச்சனை ஆயிடும். துளசி, துளசி, யார் அது? அவன் தான் திருட்டுத்தனமா வந்திருப்பான். இவன் மனச மாத்திட்டானான்னு தெரியலையே. அப்படி மட்டும் நடந்தா என்னோட வாழ்க்கை அதோ கதிதான். நீ யார்கிட்ட அங்க பேசிட்டு இருந்த? நந்து இங்க வந்திருந்தானா? அவன் தான் வந்துட்டு போனான். எல்லா விஷயத்தையும் நீ அவன் கிட்ட சொல்லிருப்பேன்னு எனக்கு தெரியும். அதுக்கு அவன் என்ன சொன்னான்? உன் முடிவை இப்ப நீ மாத்திக்கிட்டியா? என் முடிவெல்லாம் நான் ஒன்னும் மாத்திக்கல. என் வீட்டுக்காரர் இப்ப கூட கால் பண்ணிருந்தாரு. நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருக்காரு. நாளைக்கு விட்டா 2 நாள் அவரு ஊர்லயே இருக்க மாட்டாரு. சேலத்துக்கு போறதா சொன்னாரு. திரும்ப வந்ததுக்கு அப்புறம் தான் எதுவா இருந்தாலும் பண்ண முடியும். நீ என்ன சொல்ற?
ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தான் தெரியும்ல. நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தாகணும். நாளைக்கு ராத்திரி அப்பா இங்க வந்து ஆகணும். செட்டில்மெண்ட் பண்ணிட்டா வரலாம்ல. திருநெல்வேலி பக்கத்துல அப்பா இருக்கிறதா அவர் சொல்றாரு. ராத்திரியே அப்பா இங்க வந்துருவாரு. சரி, நான் முதல்ல அவருக்கு கால் பண்ணி சொல்றேன். நில்லு. என்னடி? நீ உன் வீட்டுக்காருக்கு கால் பண்ணும்போது தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிடு. நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நான் போன்ல அப்பா கிட்ட பேசி ஆகணும். உன் வீட்டுக்காரரை நாளைக்கு காலையில இங்க வர சொல்லு. அப்பா எங்க இருக்காருன்னு அவர்கிட்ட பேசி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் நான் இங்க இருந்து கிளம்புவேன். காம்பன்சேஷன் கொடுத்து எல்லா பிரச்சனையும் தீந்து போயிடுச்சுன்னு அப்பா தெரிஞ்சுக்கணும். அத நான் தான் அப்பா கிட்ட சொல்லுவேன். வேற யாரு மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏய் சந்திரா, அப்போ நாளைக்கு கருணாகரம் வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். எனக்கு ரொம்ப கவலையா இருக்குப்பா. 2 ரவுண்டு ஏத்திக்கிட்டு அப்புறம் உங்ககிட்ட பேசலான் இருந்தேன். நீங்க எதுக்காகப்பா வருத்தப்படுறீங்க? உண்மையை சொல்லணும்னா ரொம்ப நாளாவே அந்த கருணாகரம் வீட்டை நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அதை நீ என் பேர்ல தான் வாங்குவேன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீங்க உண்மையிலேயே அப்படி ஆசைப்பட்டா அதை நான் நிறைவேற்றுவேன். ஆனா அது இப்ப கிடையாது. துளசிய இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம். அது வரைக்கும் அது மானசி பேர்லயே இருக்கட்டும். துளசி இந்த வீட்டுக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் ஸ்மிதாவும் இந்த வீட்டில் இருக்க மாட்டான். அவளுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ணிடுவேன். அப்படின்னா நீ திருந்துறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? நான் 10 தலை இருக்கிற ராவணன் நீங்க அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, அது உண்மைதான். இந்த சந்திர ராவணன் தான். துளசி என் மனசுக்குள்ள இருக்கிற சீதா. என் சக்தியை பயன்படுத்தி நான் அவளை அடைய மாட்டேன். எனக்கு வேண்டியது அவளோட மனசுதான். அவ மனசுல இடம் பிடிச்சாதான் என்னால் அவ கூட சந்தோஷமா வாழ முடியும். உன் மனசுல இந்த மாதிரி சில எண்ணங்கள் இருக்கிறத நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன்டா. ஐயோ, அவதான் என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். என்னடி, அவன் மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சா இல்லையா? அவ முடிவுல எல்லாம் எந்த சேஞ்சும் இல்லைங்க. ஆனா நாளைக்கு ரெஜிஸ்டர் பண்ண போறதுக்கு முன்னாடி அவ அப்பா கிட்ட போன்ல பேசணுங்கிறா. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அந்த விஷயத்துல அவ ரொம்பவே உறுதியா இருக்காங்க. சரி, நீ ஒண்ணு பண்ணு. இப்பவே அவ பேங்க் டீடைல்ஸ் எனக்கு கொஞ்சம் அனுப்பி வை. ஹலோ, ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி கருணாகரன் கிட்ட அவ பேசணுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அம்மா, உங்களுக்கு துணையா இருக்கதான் ஸ்ரீலக்ஷ்மி வந்திருக்கா. உங்க பெரியப்பாவும் சந்திரனும் வந்தாச்சா? அவங்க வந்திருக்காங்க. அப்போ இன்னைக்கு உங்க அப்பா வந்துருவாரா? ராத்திரியே அப்பா வந்துருவாரு. நமக்கு இப்ப இந்த வீடெல்லாம் முக்கியமே இல்ல. அவர் இங்க திரும்ப வர்றதுதான் முக்கியம்.
உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். இந்த வீட மானசிக்க கொடுக்கறத நினைச்சு நீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுது. எனக்கு எந்த வருத்தமும் இல்லம்மா. உங்க அப்பா கூட இருந்தா ஒரு சின்ன வீடு இருந்தா கூட நம்ம சந்தோஷமா வாழலாமா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.